ஷர்மிளா வணக்கம். அமெரிக்கா ஈரான் இடையிலான தற்காலிக இந்த போர் நிறுத்தம் 14 நாட்கள் போர் நிறுத்தம் நாளை மறுநாள் புதன்கிழமையுடன் முடிவடைய இருக்கின்றது. அதற்கு முன்னதாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று அதன் மூலமாக நிரந்தர போர் நிறுத்தமாக ஒரு நடைமுறை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது அதற்கு மாறாக தான் அமைந்திருக்கிறது. ஈரானுடன் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு பாகிஸ்தான் வருவதாக நேற்றைய தினம் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். கடந்த 11ஆம் தேதி பாகிஸ்தானில் 2 தரப்பும் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் உடன்பாடு எட்டப்படாததால் முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. உடனடியாக அமெரிக்கா அதனால் ஆத்திரமடைந்து ஈரானுடைய துறைமுகங்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த கடற்பகுதியை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். இது ஈரானுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இருந்தாலும் லெபனான் சமீபத்தில் லெபனான் மீதான இடைக்கால போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டதால் ஹோர்முஸ் நீரிணையை கடந்த 17ஆம் தேதி முழுமையாக ஈரான் திறந்தார்கள். இதை ட்ரம்ப் வரவேற்றாலும் கூட ஈரான் துறைமுக முற்றுகை அமெரிக்கா கைவிடாது என்று அறிவித்தார். அதனால் கோபமடைந்த ஈரான் மீண்டும் ஹோர்முஸ் நீரிணையை முற்றிலுமாக மூடினார்கள். அதோடு அந்த வழியாக செல்ல முயன்ற கப்பல்கள் மீதும் துப்பாக்கி சூடலாம் நடைபெற்றது. 2 இந்திய கப்பல்களும் இதில் சிக்கியது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்த கட்டங்களாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் இந்த இடைக்கால போர் நிறுத்தம் என்பது நாளை மறுநாள் புதன்கிழமையோடு முடிவடைய இருக்கின்றது. அந்த 2ஆம் கட்ட அந்த பேச்சுவார்த்தையின் போது சுமூக முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்நிலையில்தான் திடீரென்று அமெரிக்கா ஈரானுடைய போர்க்கப்பல், அதாவது சரக்கு கப்பலை அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் தாக்கி இருக்கின்றது. ஓமன் வளைகுடாவில் ஈரான் குடியேற்றப்பட்ட சரக்கு கப்பல் ஒன்றை அமெரிக்க கடற்படை தாக்கி இருக்கிறார்கள். இந்த கப்பல் முழுவதுமாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 900 அடி நீளமும் ஒரு விமானம் தாங்கி கப்பலுடைய எடைக்கு நிகரான எடையும் கொண்ட ஈரான் குடியேற்றப்பட்ட டூஸ்கா என்ற சரக்கு கப்பல் மீது அமெரிக்க கடற்படை முற்றிலுமாக தாக்கி இருக்கிறார்கள். இந்த பதிவை அமெரிக்க அதிபர் ட்ரம்பை அதிகாரப்பூர்வமாக அவர் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதாக ஈரான் ராணுவ தலைமையகம் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க ராணுவத்தினுடைய இந்த ஆயுதமேந்திய கடற்கொள்ளைக்கு விரைவில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்க போவதில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய நிபந்தனை என்பது ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகை நீக்கப்படாவிட்டால் இஸ்லாமாபாத்தில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாட்டோம் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுத்திருக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தம் என்பது கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது, அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய நிலை, போர் நிறுத்தம் என்பது முடிவுக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் ஈரானுடைய இந்த அறிவிப்பு என்பது அமெரிக்காவை கடும் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதாவது அமெரிக்கா கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்று ஈரான் அமைதி ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் ஈரானுடைய உள்கட்டமைப்புகளை அழிப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். குறிப்பாக ஈரானுடைய ஒவ்வொரு மின் நிலையம், பாலம் என அனைத்தும் தகர்க்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இஸ்லாமாபாத்தில் வருகை திறக்கக்கூடிய நிலையில் ஈரான் அதில் பங்கேற்க போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எங்கள் துறைமுகம் மீதான முற்றுகை நீக்கப்படாவிட்டால் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்துதான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. 2ஆம் கட்ட அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது நாளை மறுநாள் புதன்கிழமையோடு முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் புதன்கிழமை வரை அமெரிக்கா காத்திருப்பார்கள். ஈரான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்களா இல்லை என்று காத்திருப்பார்கள். ஒருவேளை புதன்கிழமை வரையிலும் போர் நிறுத்தம் என்பது முடிவுக்கு வரும் வரையிலும் ஈரான் வராவிட்டால் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தது போல ஈரான் மிக கடுமையான தாக்குதலை நடத்த ஆயத்தமாவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த போதே ஈரான் துறைமுகத்தை அமெரிக்கா முற்றிலுமாக முடக்கினார்கள். தற்போது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈரான் பங்கேற்க மறுத்துவிட்டால் ஏற்கனவே ட்ரம்ப் கூறியது போல ஈரானுடைய உள்கட்டமைப்புகள், குறிப்பாக மின் நிலையம், பாலம் என அனைத்தையும் தாக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த நிலையில்
நாளை மறுநாள் புதன்கிழமைக்கு பிறகு அமெரிக்கா அடுத்த கட்ட போருக்கு தயாராகிறதா என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் அதுவரையில் ஈரான் இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது குறித்து ஏதேனும் மாற்று முடிவு எடுப்பார்களா அல்லது ஒருவேளை அவர்கள் முடிவில் திட்டவட்டமாக உறுதியாக இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எதுவாக இருந்தாலும் புதன்கிழமை இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் புதன்கிழமை வரை அதற்கான அவகாசம் இருக்கின்றது. 14 நாட்கள் போர் நிறுத்தம். புதன்கிழமை வரையிலும் ஈரான் அதற்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் அமெரிக்கா அடுத்த கட்டமாக மிக தீவிர தாக்குதலை நடத்துவார்கள் என்ற அச்சம் தற்போது உலக நாடு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஏற்கனவே ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கூடிய காரணத்தால் கச்சா எண்ணெயுடைய தேவை விலை என்பது அதிகரித்து இருக்கின்றது. மேற்கொண்டு புதன்கிழமை இந்த தற்போதைய போர் நிறுத்தம் அமலுக்கு முடியும் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய போர் நிறுத்தம் என்பது அமலில் இருக்கின்றது. புதன்கிழமை முடியிருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொண்டு சுமூக தீர்வு காணப்படாவிட்டால் உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய நிலையும் ஏற்படலாம் என்ற அச்சமும் காணப்படுகின்றது. ஷர்மிளா.